வீடியோக்கள் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா வீடியோ வந்தால் நீங்கள் பார்க்க முடியும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா புதிய புதிய செடிகள் எல்லாமே வந்துருக்குது. அது ஒன் பை ஒன்னா காட்டுற நீங்கள் பார்த்து அது வாங்கி போதும். ருமானி மங்கா நல்லா ஆப்பிள் மாதிரி உருண்டை ஷேப்ல ரவுண்டா காய்ச்சி வந்தாலும் கட் பண்ணிடலாம். அதனால நிறைய பேருக்கு வந்து பார்த்தா மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஒட்டி செடி பொறுத்தவரைக்கும் ஒட்டு எல்லாமே தலைமட்டத்துக்கு அடி போயிடும். நீங்க நோட்டி ஒரு ரெட் கலர்ல வந்து பார்த்தா அழகா உருண்டை ஷேப்ல இருக்கும். டேஸ்ட் சூப்பரா இருக்கும். நார் கொஞ்சம் இருக்கும். மீடியமான நார். இது டைமண்டுக்கு ஈக்குவலான டேஸ்ட் இருக்கும். டைமண்ட் எவ்வளவு விலை வருதோ அதே மாதிரி வந்து கொய்யால விலை வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லீஃப் வரல கண்டிப்பா காய்க்கணும். பொறுமையா டைம் எடுக்கும். ஏன்னா கை கஞ்சி பார்த்தா நீங்க ஒரு செடி வைக்கலாம். கிராஃப்டட் பிளான்ட் இது பிளான்ட் Hi friends, welcome to KPS Nursery Garden. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் உடனுக்குடனே அடுத்தடுத்த வீடியோக்கள் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா வீடியோ வந்தால் நீங்கள் பார்க்க முடியும். ஓகே, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா புதிய புதிய செடிகள் எல்லாமே வந்துருக்குது. அதில் ஒன் பை ஒன்னாக காட்டுற நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு எந்த செடி பிடிச்சிருக்கோ நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா மெயின்டைன் பண்ணால் போதும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈல்டு எல்லாமே ஃபாஸ்ட்டாக வரும். ஓகே, எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணணும், எந்த மாதிரிலாம் மெயின்டைன் பண்ணால் எந்த மாதிரி டேஸ்ட் இருக்கும் அது எல்லாமே தெளிவாக சொல்லுவேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேனா புதிய புதிய கலெக்ஷன் எல்லாமே லோடு வந்துருக்குது. ஓகேனா அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ருமானி மேங்காவது, வியட்நாம் சாத்துக்குடியாவது, ஸ்வீட் கேட்டிமன், இந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாமே லைனாக காட்டுறோம். நீங்கள் டெரஸ் கார்டனில் வச்சுக்கலாம், இல்லை நிலத்தில் வச்சுக்கலாம். எல்லா ஒரு கிளைமேட்டுக்கும் வரக்கூடிய ஃப்ரூட்ஸ் மட்டும் தான் நம்ம சேல்ஸ் பண்ணிட்டு இருக்குங்க. பிளான்ட் பெஸ்ட்டான பிளான்ட்ஸை நாங்கள் கொடுக்கும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமக்கு செடியோட விலையெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹாயின் மெசேஜ் போடுங்க. கேட்லாக்கில் வந்துடும், நீங்கள் பார்த்து புக் பண்ணிக்கலாம். எனக்கு கால் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஓகேனா நீங்கள் கால் பண்ணி ரேட்டு கேட்கவே இல்லைங்க. வாட்ஸ்அப்பில் ஹாயின் மெசேஜ் போட்டிங்கன்னா கேட்லாக் வந்துடும். அதிலே செடியோட விலை எல்லாமே அடுக்கடுக்காக இருக்குது. நீங்கள் பார்த்து நீங்கள் வேணும் மக்கற செடியை புக் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகேங்களா, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டாக பார்க்குற செடி என்னன்னு பார்த்தீங்கன்னா மாங்காய் வெரைட்டிஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ருமானி மேங்கான்னு சொல்லுவாங்க, இல்லை ஆப்பிள் ருமானியான்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 feet ஹைட்டில் தான் இருக்குது. இது எல்லாமே ஃப்ளவரோட இருக்குது, பாருங்க தெரியும். இது வந்து சின்ன பிளான்ட். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் பிளான்ட் இருக்குது, சின்ன சைஸ் பிளான்ட்டு. இந்த சின்ன சைஸ் பிளான்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பூக்கள் எடுத்துருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான ஒட்டு செடிங்க. இங்கே பாரு தரமான கிராஃப்டட் பிளான்ட்னால வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சின்னதிலே காய்கள் வந்துடும். மொட்டை மாடியில் வைக்கினா கூட வச்சுக்கலாம். ஒரு டெரஸ் கார்டன் வைக்கலாம். இந்த மாதிரி ருமானி மேங்கெல்லாம் ஈஸியாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஒரு 16 inch பாட்டு இருந்தால் அதில் வாங்கி வச்சிங்கன்னா போதும். ருமானி மேங்கா நல்லா ஆப்பிள் மாதிரி உருண்டை ஷேப்பில் ரவுண்டாக காய்க்கும். கிட்டத்தட்ட ஒரு வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 350 கிராம் வரைக்கும் வரும் ஒரு பழத்தோட வெயிட்டு. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் பச்சை சாப்பிட்டாலும் லைட்டான புளிப்பு தான், பழமாக சாப்பிட்டாலும் டேஸ்ட் அருமையாக இருக்கும். இந்த வெரைட்டி இங்கே பாருங்கள் பிளான்ட் எல்லாமே இருக்கா. இங்கே பாருங்கள் கிட்டத்தட்ட பிளான்ட்டோட ஹைட் பார்த்தீங்கன்னா ஒரு 2 அடி to 3 அடியில் இருக்குது. பாருங்கள் பூக்கள் எடுத்துருக்கா. இங்கே பாருங்கள் இதெல்லாம் சின்ன சின்ன பிஞ்சுகள்லாம் வைக்க ஆரம்பிச்சிருச்சு. இங்கே பாருங்கள் பிஞ்சுகள்லாம் வைக்க ஆரம்பிச்சு. இது பிளான்ட் பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா பூக்கள் இல்லைன்னா கூட பிளான்ட் எல்லாமே பூக்கள் வர ஸ்டேஜ் தான் எல்லாமே. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பாருங்கள் இதுலேயும் பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிருச்சு. யாருக்குன்னா வேணும்னு நினச்சின்னா அந்த ருமானி மேங்கா வாங்கி தாராளமாக நீங்கள் வந்து நிலத்தில் வச்சாலும் சரி, இல்லை மொட்டை மாடியில் வச்சாலும் சரி, சூப்பராக எல்லா ஒரு கிளைமேட்டும் வரக்கூடிய பிளான்ட்டு. டேஸ்ட் வச்சும் நல்லாயிருக்கும். ஓகேங்களா, மேக்ஸிமம் இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கிருஷ்ணகிரி பக்கம் காவேரி பட்டணத்தில் அதிகமாக விளையக்கூடிய மாங்காய் அது ருமானி மேங்கா தான். ஓகேங்களா, யாருக்குன்னா வேணும்னு நினச்சா ருமானி மேங்கா பிளான்ட்டு சூப்பராக இருக்குது. இது எல்லாமே தண்டு பகுதி. இது மாதிரி பூ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சகப்பாக வரும். இதுதான் ருமானி மேங்கோ. அதே மாதிரி லீஃப் வந்து பார்த்தீங்கன்னா லென்த்தாக வரும். ஓகேங்களா, லென்த்தாக வரும். இங்கே பாருங்கள் இந்த தண்டு பகுதியில் பார்த்தீங்கன்னா சகப்பாக இருக்கா. இது பார்த்தீங்கன்னா லென்த்து லீஃப் வந்து கொஞ்சம் லென்த்தாக வரும். இதுதான் பார்த்தீங்கன்னா ருமானி மேங்கா. வேறு மக்களும் புக் பண்ணிக்காங்க. வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்க போகலாம். அடுத்ததான் நீங்கள் பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா வியட்நாம் சாத்துக்குடி. ஓகே, ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல் சீசன் சாத்துக்குடின்னு சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா எல்லா சீசன்லையும் பூ பிஞ்சுகள் வைக்கக்கூடிய வெரைட்டி. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டேஸ்ட் வச்சுல சூப்பராக இருக்கும். பழத்தோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 350 கிராம் கண்டிப்பாக வரும். ஓகேனா நல்லா பெரிய சைஸாக வரும். மேலே கோனிக்கல் ஷேப்பில் வரும். நல்லா கீழே இந்த கலர் வரும். ஓகேனா மஞ்சள் கலரில் மாறும். டேஸ்ட்டு அற்புதமாக இருக்கும். ஜூஸ் புழிஞ்சா கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஜூஸ் வரும். ஓகே, நீங்கள் அப்படியே சாப்பிட்டாலும் இனிப்பாக இருக்கும். பழமாவும் சாப்பிட்டுக்கலாம், இனிப்பாகவும் சாப்பிட்டுக்கலாம். இந்த செடிகள் வேணும்னா நம்மகிட்ட தரமான பிளான்ட் வியட்நாம் சாத்துக்குடி இருக்குது. பாருங்கள் எவ்வளோ பிளான்ட் இருக்குன்னு பாருங்கள். எல்லாமே இந்த மாதிரி லீஃபில் வந்து சிட்ரஸ் கேர் நோய் வந்தாலும் பார்த்தீங்கன்னா இது இந்த மாதிரி இலை பூச்சி தாக்குதல் இருக்க தான் செய்யும். சிட்ரஸ் கேர் வெரைட்டி வேறு மக்களும் புக் பண்ணிக்காங்க. இப்போ மழை வந்துருச்சு, வாங்க போகலாம். மழை பேஞ்சு விட்டாச்சுங்க. திருப்ப நம்ம வந்தாச்சு வீடியோக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வியட்நாம் சாத்துக்குடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு தொட்டியை வச்சு வளர்த்துக்கலாம். ஓகே, ஆனால் 12x12 குரோ பேக்கோ இல்லை 15x15 குரோ பேக், அப்படி இல்லைனா ஒரு 16 inch பாட்டு, நல்லா குவாலிட்டியான ஒரு பாட்டு வாங்கி நீங்கள் இந்த பிளான்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராஃப்ட் இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நார்த்துங்கால கிராஃப்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஒட்டு மூணு வரைக்கும் இங்கே வரைக்கும் பிளான்டேஷன் பண்ணிட்டீங்கன்னா அந்த கீழேருந்து வந்தால் நம்ம கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதனால் நிறைய பேருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஒட்டு செடியை பொறுத்த வரைக்கும் ஒட்டு எல்லாமே தரை மட்டத்துக்கு அடியில் போயிடும். ஓகேனா நீங்கள் நோண்டி வைக்கிறீங்களா அடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொட்டிலையா இல்லை வந்து நிலத்தில் வைக்கும்போதோ ஒட்டு வந்து பார்த்தீங்கன்னா மறையிற மாதிரி வைக்கணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே வளரும். உங்களுக்கு அடியிலேருந்து பாரு தனியாக வந்தாலே உங்களுக்கு தெரியும். ஓகே, அடியிலேருந்து வந்தாலும் நமக்கு தெரியும். அதனால் பார்த்தீங்கன்னா எல்லா செடியிலும் ஒட்டு வரைக்கும் மூடிடுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொட்டியில் 16 inch பாட்டில் ஈஸியாக வச்சு வளர்த்துக்கலாம். எல்லா சீசன்லையும் ஃப்ரூட் வரும்.
டேஸ்ட் சூப்பரா இருக்கும். ஓகே, அந்த பிளான்ட் எல்லாமே அவைலபிள் இருக்கு. நீங்க பார்க்கலாம், இலை எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்குங்க. பாத்தீங்கன்னா மஞ்சள் கலரா இது மாதிரி இருக்கா. இது வந்து பாத்தீங்கன்னா மழை வந்தா இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்க பார்க்கலாம், மழை வந்தா இந்த மாதிரி கருப்பு கருப்பு டாட்டா வரும். இதுக்கு எல்லாமே நீங்க பஞ்சகாவியமோ இல்ல வந்து நீம் ஆயிலோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா என்னது நிறைய இது இருக்குது. இப்போ சாஃபு மோனோப்ளஸ் இந்த மாதிரி வந்து கெமிக்கல் போடுறதோ இல்லை ஆர்கானிக் போடுறதோ இது ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா இந்த நோய் தாக்கெல்லாம் வர இருக்கலாம். ஒரு சில செடியில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் பிஞ்சுகள் எடுத்துருக்கு பாருங்கள். ஓகேனா, பிஞ்சுகள் எடுத்துருக்கா. இது பிளான்டேஷன் பண்ணால் மினிமம் ஒரு 6 மாதம் டு 1 இயரில் வந்து பார்த்தா ஈல்டிங் வர ஆரம்பிச்சோம். டேஸ்ட் வச்சு நல்லாயிருக்கும். மொட்டை மாடியில் வச்சுக்கலாம், நிலத்தில் வச்சுக்கலாம், எல்லா ஒரு கிளைமேட்டுக்கு வளரும். ஆல் சீசன் ஃப்ரூட்டுங்க. இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் வெரைட்டி ஆஃப் டெரஸ் கார்டன். ஓகேனா, வாங்க அடுத்த ஃப்ரூட் பார்க்க போகலாம். நீங்கள் அடுத்ததாக பார்க்குறதா பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் மியாசாகின்னு சொல்லக்கூடிய கோட்டூர் கோணம் மேங்கோ. ஓகே, ஆனால் இந்த கோட்டூர் கோணம் மேங்கோ என்னன்னு பார்த்தீங்கன்னா நாகர்கோயில் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஊரே இருக்குது. அந்த ஊரில் வந்து விளையக்கூடிய ஒரு மேங்கோ. ஓகே, ஆனால் மேக்ஸிமம் இந்த கன்னியாகுமரி நாகர்கோயில் இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாமரம் அதிகமாக விளையும். அதிகமாக தோட்ட ஃபார்மர் எல்லாம் வச்சுருவோம். பெரிய பெரிய மரமாக இருக்கும். ஓகே, ஆனால் இதோட பழம் வந்து பார்த்தீங்கன்னா கலராக இருக்குது. எப்படி வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் ரெட் கலர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அழகாக உரண்டிய ஷேப்பில் இருக்கும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஓகே, ஆனால் நார் கொஞ்சம் இருக்கும், ஒரு மீடியமான நார் இருக்கும். டேஸ்ட்டு நல்லாவே இருக்குங்க, நல்லா சூப்பராக இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இதில் நான் சாப்பிட்ருக்கேன். அந்த சைடில் போகும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய மாம்பழம் விற்பாங்க. அதில் ஒன் ஆஃப் த வெரைட்டி இதுதான். இந்த கோட்டூர் கோணம் மேங்கோ வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா சின்னதுலேருந்தே காய்க்கும். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 அடி 6 அடி போச்சுன்னா அதிலே உங்களுக்கு காய்கள் வைக்கக்கூடிய ஸ்டேஜில் இருக்குது. இந்த பிளான்ட் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட பட்டிங் பிளான்ட். ஓகே, ஆனால் பார்த்தீங்கன்னா பட் பண்ணியிருக்காங்களா, இது பட்டிங் பிளான்ட்டு. பிளான்ட்டோட ஹைட் பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 அடி டு 3 அடியில் சூப்பரான பிளான்ட் இருக்குது. சின்ன செடிகள் நிறைய வந்திருக்கு. நீங்கள் பார்க்கலாம் எல்லாமே. இங்கே பாருங்கள் 1 2 செடி இல்லைங்க. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. ஓகே, ஆனால் இதெல்லாம் அங்கே பாருங்கள், இதில் பாருங்கள் பூக்களை வைக்க ஆரம்பிச்சு. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இதில் பூக்களை எல்லாமே வைக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ மேங்கோ சீசனால் வந்து பார்த்தீங்கன்னா பூக்கள் எடுக்க ஆரம்பிச்சிச்சு. ஓகேங்களா, இது மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஃபீட் 6 ஃபீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோட்டூர் கோணம் மாம்பழம் காய்க்க வைக்கலாம். நீங்கள் இது மொட்டை மாடியில் வச்சுக்கலாம், நிலத்தில் வச்சுக்கலாம். ஈஸியான லோவான மெயின்ஸ் வரக்கூடிய மேங்கோ. இந்த லீஃப்லாம் வந்து பெருசு பெருசாக இருக்கும். ஓகேங்களா, சூப்பரான வெரைட்டி. நம்மக்கிட்ட யாருன்னா கோட்டூர் கோணம் மாங்க வாங்கி வச்சிருந்தீங்க, எப்படி காய்கள் காய்ச்சின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். டேஸ்ட் வச்சு சூப்பராக இருக்குங்க கோட்டூர் கோணம். ஓகேங்களா, தரமான பிளான்ட்ஸ் இருக்குது. இது எல்லாமே பிளான்ட் 1 2 பிளான்ட் இல்லைங்க, கிட்டத்தட்ட 50 பிளான்ட் இருக்குது. நீங்கள் பார்க்கலாம். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குங்க பாருங்கள். கோட்டூர் கோணம் எந்த அளவுக்கு இருக்குன்னு இங்கே பாருங்கள். இது இருக்குது. ஓகேங்களா, இந்த மாதிரி பிளான்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஈஸியாக லோவான மெயின்டைன்ஸ் பண்ணிக்கலாம். டேஸ்ட் வச்சு நல்லாயிருக்கும். கோட்டூர் கோணம் மேங்கோ. ஓகே, இது அவைலபிள் நியூ ஸ்டாக் வந்திருக்கு. வேணும் மக்களும் புக் பண்ணிக்காங்க. வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்க போகலாம். அடுத்ததாக பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா கொய்யாலே வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட் அதிகமாக உள்ள கொய்யா எதுன்னு கேட்டீங்கன்னா ஜப்பான் கொய்யா தாங்க. இருக்கிறது நம்பர் 1 வெரைட்டி. அதுக்கு பேர் தான் ரெட் டைமண்ட் கொய்யான்னு சொல்லுவாங்க, சீட்லெஸ் கொய்யான்னு சொல்லுவாங்க, ஜப்பான் கொய்யான்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இல்லை கர்சிமன் கொய்யான்னு சொல்லுவாங்க. இத்தனை பேர் இருக்குது. இது எல்லாமே ஒரே பேர் தான், ஒரே வெரைட்டி தான். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. டைமண்ட் கொய்யான்னு சொல்கிறது எதுக்குன்னா இது டைமண்டுக்கு ஈக்குவலான டேஸ்ட்டில் இருக்கக்கூடிய, டைமண்ட் எப்படி விலை உயர்ந்ததோ அதே மாதிரி வந்து கொய்யாவில் இது விலை உயர்ந்த கொய்யாவோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க. எக்ஸலண்ட்டாக சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இது அந்தளவுக்கு நல்லா பழம் பழுத்து இப்படிலாம் நீங்கள் கட் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். சூப்பரான டேஸ்ட்டுங்க. ஒரு ஐஸ்கிரீம் கொய்யான்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா ஐஸ்கிரீம் மாதிரியே இருக்குது. நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா சாப்பிட்ருக்கேன். அவ்வளோ சுவையாட்டு இனிப்பு சக்கரை அதிகமாக இருக்குது அந்த கொய்யா. ஓகேனா, இது எல்லாமே ஒட்டு செடிகள். நீங்கள் பார்த்தீங்கன்னா கிராஃப்டட் பிளான்ட். ஓகேனா, இதுவும் பிளான்டேஷன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒட்டு பகுதி வந்து பார்த்தீங்கன்னா நிலத்தில் மறையிற மாதிரி வைக்கணும். இல்லை தொட்டியில் வச்சாலும் இந்த நிலத்தில் மறையிற மாதிரி வைக்கணும். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் இது ஒட்டுக்கு கீழே வருது. இந்த துளிர் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுக்கு கீழே வருதா, இதெல்லாம் வந்து கட் பண்ணி விட்டுருணும். இல்லைன்னா இந்த செடி வளர்ந்து ஃபாஸ்ட்டாக வந்துடும். அப்போ இந்த செடி வளருதா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த விதை செடி அடியிலேருந்து வளரான்னு தெரியாது உங்களுக்கு. ஓகேங்களா, ஏன்னா பார்த்தீங்கன்னா அப்புறம் காய் காய்க்கும் போது வேறு காய் காய்க்கும். அதனால் தயவு செய்து நீங்கள் ஜப்பான் கொய்யாவது ஒட்டு ரகம் எது வாங்கினாலுமே நிலத்தில் மூடுற மாதிரியோ இல்லை வந்து தொட்டியில் வைக்கும் போது ஒட்டு மூடுற மாதிரியோ பகுதி வச்சா நல்லாயிருக்கும். இந்த ஜப்பான் கொய்யாலாம் வந்து பார்த்தீங்கன்னா வட்ட வட்டமாக இருக்குங்க பாருங்கள். இந்த மாதிரி வட்ட வட்டமாக இருக்கும். ஓகேனா, இந்த பிளான்ட் எல்லாமே பெரிய பிளான்ட். ஓகேனா, நமக்கு சின்ன பிளான்ட் இல்லைங்க. இது மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 4 அடியில் பிளான்ட் அவைலபிள் இருக்குங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குங்க பாருங்கள். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொய்யாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கவர் பண்ணி விடணும். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹைட்டாக போதா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணி விடணும். இந்த தண்டு கட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பச்சை கலர் இருக்கா, இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலர் மாறி இருக்கா, இந்த ப்ரௌன் கலரில் மாறி இருக்கு பாருங்கள். மர கலர் மாறி இருக்கும்போது இந்த இடத்துல கட் பண்ணிங்கன்னா இங்கே 2 பிரான்ச் வரும், அப்படி காய்கள் வரும். அப்படி கட் பண்ணி அப்படி காய்கள் கொத்து கொத்தாக வரக்கூடிய வெரைட்டி தான் இந்த வெரைட்டி. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நியூவாக ஸ்டாக் வந்திருக்கு. இங்கே பாருங்கள் எவ்வளோ பிளான்ட் வேணுமோ 50 பிளான்ட் வேணால் நம்மகிட்ட ரெடியாக ஸ்டாக் இருக்குது. பெரிய பிளான்ட் 4 ஃபீட் ஹைட் பிளான்ட் அவைலபிள் இருக்குது. வேணுமாக்கிறவங்க புக் பண்ணி வைக்காங்க. டேஸ்ட் வச்சு நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா டெரஸ் கார்டனில் வச்சுக்கலாம். மொட்டை மாடியில் வைக்கிறதா ஒரு 16 இன்ச் பாட்டு இல்லைனா 20 இன்ச் பாட்டு. இந்த மாதிரி வந்து 20 இன்ச் பாட்டு பெருசாக வாங்கி வச்சிங்கன்னா அதிலே வந்து பார்த்தீங்கன்னா காய்கள் வைக்கும். நாம் மொட்டை மாடியிலும் பறித்து சாப்பிட்டுக்கலாம். இந்த நேரத்தில் வச்சாலே சூப்பராக வரும். கொய்யாவை பொறுத்தவரைக்கும் எல்லாமே ஆல் சீசன் தாங்க. கொய்யா வந்து இந்த சீசன் தான் காய்க்கும், இந்த மாதம் தான் காய்க்கும் கிடையாது. கொய்யாவுக்கும் ஆல் சீசன் எப்போ வேணால் காய்க்கும். ஓகே, ஆனால் கொய்யா பழத்தை வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்றோம் நமக்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிட் இருக்குது. எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வேணுமா ஜப்பான் கொய்யா புக் பண்ணி வாங்கிக்கோங்க. வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்க போகிறோம். அடுத்ததான் நீங்கள் பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா 4 சீசன் லாங்கன். ஓகே, ஆனால் லாங்கன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் லாங்கன் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் ரிவர் லாங்கனு, ரூபி லாங்கனு, பிளாக் கிறிஸ்டல் லாங்கனு, இந்த மாதிரி அடிக்கிட்டே போகலாம் வெரைட்டிஸ். ஓகேங்களா,
இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் சீசன் வெரைட்டின்னு சொல்லக்கூடிய 4 சீசன் நாங்கள் வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 4 சீசனில் காய்ச்சிடுங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒட்டு செடிகள் நீங்கள் வந்து பிளான்டேஷன் பண்ணதுலேருந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 1 இயர்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லாங்கன் பழத்தை பறித்து சாப்பிட்டுக்கலாம். இது எப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா லிச்சி பழம் இருக்குல்ல, லிச்சி மாதிரியே இருக்கும். பட் லிச்சி வந்து பார்த்தீங்கன்னா சிகப்பு கலரில் இருக்கும். இந்த லாங்கன் ஃப்ரூட் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து ப்ரௌன் கலரில் இருக்கும். உள்ள பார்த்தீங்கன்னா சதைகள் ஒயிட் கலரில் இருக்கும், ஒரு சீடு இருக்கும். ஓகே, ஆனால் சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிச்சி பழம் எந்த டேஸ்ட்டில் இருக்குமோ அதே டேஸ்ட்டில் இருக்கக்கூடியது. பட் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர்ல ஈல்டு வரக்கூடியது. ஓகே, ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே கிராஃப்டட் பிளான்ட். இங்கே பாருங்கள் ஒட்டு கட்டி இருக்குது, அப்படியே தெரியுங்க பாருங்கள். இது ஃபுல்லாகவே விதை செடி, அதுலேருந்து கிராஃப்ட் பண்ணி எடுத்திருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா இங்கே கிராஃப்ட் பண்ணி எடுத்திருக்காங்க. இது இலை மேலே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைட் வந்து எல்லோ கலர் தான் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி அதிகமாக ஆச்சுன்னா எந்த செடியுமே வந்து பார்த்தீங்கன்னா வெளி நிறமாக மாறிடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய செடி கொய்யா செடி வாங்கி வச்சிருப்பீங்க, தம்பி எனக்கு மஞ்சள் கலராக மாறிடுச்சு அப்படின்னு கேட்பீங்க. அதுக்கு என்ன பண்ணால் பச்சையும் கம்மி, ஏன்னா பச்சை இருந்தால் தான் இந்த மாதிரி பச்சையமாக இருக்கும். ஓகே, ஏன்னா பார்த்தீங்கன்னா சத்து பற்றாக்குறையினால தான் நீங்கள் இதுக்கு எருவு ஆட்டு எருவு மாட்டு தொழுவம் கொடுத்தனாவே இது ஈஸியாக வந்துடும். இது எல்லாமே ஈல்டு வரக்கூடிய எல்லாமே பார்த்தீங்கன்னா பூ எடுத்த செடி தான். இது எல்லாமே மேக்ஸிமம் பூ எடுத்த செடி தான். அந்த பெரிய பிளான்ட் வேணும்னா நமக்கு அவைலபிள் இருக்குங்க பாருங்கள். 4 ஃபீட் ஹைட்டில் அவைலபிள் இருக்குது. ஓகேனா நீங்கள் மொட்டை மாடியில் கூட வச்சுக்கலாங்க. ஒரு 20 இன்ச் பாட்டு எடுத்து வச்சு அதில் ரீபாட் பண்ணி வச்சிங்கன்னா கண்டிப்பாக மொட்டை மாடியில் காய்க்கும். நீங்கள் நிலத்தில் வச்சாலும் காய்க்கும். நிலத்தில் வைக்கும்போது டைரெக்டான சன்லைட்டில் வைக்கலாமான்னு கேட்டிங்கன்னா டைரெக்டாக நீங்கள் சன்லைட்டில் வச்சு வளர்க்கக்கூடிய பிளான்ட் தான் இந்த 4 சீசன் லாங்கன். வேறு மக்களும் புக் பண்ணிக்காங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான பிளான்ட். ஒரு 20 பிளான்ட் தான் ஸ்டாக் வந்துருக்குங்க பாருங்கள். பிளான்ட் எல்லாமே எந்த அளவுக்கு இருக்குன்னு எல்லாமே ஒட்டு செடி தாங்க. இதுவுமே சீலிங் பிளான்ட்டில். இதே விதை மூலமாக உற்பத்தி பண்ண பிளான்ட் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 5 வருஷம் டு 6-7 வருஷம் ஆகும். அப்போ தான் உங்களுக்கு காய்கள் காய்க்கும். அது காய்க்காது கூட போகலாம். அந்த மாதிரி ஒட்டு செடி வாங்கும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 100% காய்ச்சே தரும். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா அப்புறம் பூக்கள் எடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. பார்த்தீங்கன்னா கொனையில் மற்ற ஃப்ளவர் மாதிரி அங்கங்கே பூ வராதுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மேலே தான் இப்படி தான் விரல இந்த மாதிரி வந்து இதில் தான் பார்த்தீங்கன்னா காய் உண்டை அப்படியே வைக்கும். ஓகேங்களா, இது ஒரு பழத்தோட இது வந்து பார்த்தீங்கன்னா கிலோ வந்து 300 400 அந்த மாதிரி விற்கிறாங்க. மேக்ஸிமம் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் தான் பழம் கிடைக்கும். யாருன்னா வாங்கி பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு கூட வாங்கிக்கோங்க. ஓகே, நீங்கள் போய் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் பாருங்கள். இந்த பழம் கிடைச்சா சாப்பிட்டு பார்த்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்க போகலாம். அடுத்ததான் நீங்கள் பார்க்குறதா பார்த்தீங்கன்னா பாதாம். ஓகே, ஆனால் அந்த பாதாம்னு சொல்லக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மண்டுன்னு சொல்லுவாங்க. இது நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வருதுங்க. ஓகே, ஆனால் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம கொண்டு வந்து பிளான்ட்டில் மேக்ஸிமம் பூக்கள் எடுத்து பூக்கள் கொட்டி சின்ன சின்ன பிஞ்சுகள்லாம் வைக்க ஆரம்பிச்சிருச்சு. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் பூக்கள் எடுத்துருக்கு பாருங்கள். எந்த அளவுக்கு பாருங்கள் இங்கே பூக்கள் எடுத்து நல்லா வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் நல்லா பூக்கள் எடுத்துருக்கா. இங்கே பாருங்கள் காய்களை வச்சிருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள் மொட்டு இருக்கா. இங்கே பாருங்கள் சின்ன பிஞ்சுகள் வைக்க ஆரம்பிச்சிருச்சு. இங்கே பாருங்கள் இது இங்கே பாருங்கள் காய்கள். இதெல்லாம் ஏன் காட்டுறேன்னா வந்து பார்த்தீங்கன்னா இதில் இது மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா பாதாம் பீச்சி எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். இந்த பாதாமோட இலை வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக சின்னதாக இருக்கும். ஓகேண்ணா, இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இலையெல்லாம் கொட்டி தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காய்கள் வரும். தம்பி என்னப்பா நீ குச்சியாக கொடுத்துட்டேன், எனக்கு குச்சியாக தான் வருது, ஒரே இலை கூட வரமாட்டேங்குதுன்னா இந்த கனவு எல்லாமே பூக்கள் இருக்கிறது தான். பாருங்க இந்த மாதிரி கருப்பாக இருக்காது, எல்லாமே பூக்கள் தான். பாருங்கள் இங்கே ஒரு காயெல்லாம் வைக்க ஆரம்பிச்சிருச்சு பாதாம் ஆல்மண்டு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதர் டைப்பில் வரக்கூடியது. ஓகேண்ணா, நீங்கள் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா லேண்டில் வைக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. நீங்கள் டெரஸ் காலில் வைக்கணும்னா மினிமம் ஒரு 2 செடி வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். 2 செடியை வந்து பார்த்தீங்கன்னா 2 பாட்டில் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா பார்த்தீங்கன்னா மகர சேர்க்கை நடைபெறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஏன்னா பார்த்தீங்கன்னா அப்போ தான் பாலிகேஷன் நடைபெற்றால் தான் கொஞ்சம் நாள் ஈல்டு வரும். நீங்கள் ஒரு செடி வைக்கிறதா 2 செடியை வாங்கி வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த பாதாம் ஆல்மண்ட் பிளான்ட் இந்த மாதிரி தான் இருக்கும். தம்பி என்னப்பா எனக்கு இலை இல்லாத அனுப்பிட்டுன்னு சொல்லாதீங்க. இந்த மாதிரி இலை இல்லாமல் பூக்கள் எடுக்குங்க பாருங்கள். இதெல்லாம் வேறு குச்சியாக தான் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா காய்கள் வச்சிருக்கும் பாருங்கள், குச்சியாக இருக்காங்க பாருங்கள். கீழே பாருங்கள், இங்கே பாருங்கள், இங்கே 2 3 4 அப்படியே பூக்கள். ஓகே, ஆனால் அந்த அளவுக்கு பார்த்தா சூப்பரான வாட்டி. இங்கே பாருங்கள் பூக்கள் எடுத்துருக்கா. இந்த மாதிரி காயாக மாறுது பாருங்கள், தெரியுதா? இந்த மாதிரி தான் ஆல்மண்ட் செடி இருக்குங்க. இது எல்லாமே ஆல்மண்ட் பாதாம், ஒரிஜினல் பாதாம். நம்ம வந்து கடையில் போய் டிபார்ட்மெண்ட் சொல்ல ஆல்மண்டுன்னு போட்டிருக்கோம், அதுதான் நாங்கள் சாப்பிடக்கூடிய பாதாம். ஓகே, ஆனால் இந்த பாதாம் செடி வேணும்னு நினச்சின்னா தரமான எல்லாமே ஒட்டு செடி தான், கிராஃப்டட் பிளான்ட் தாங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு, எல்லாமே கிராஃப்டட் பிளான்ட் தான், தெரியுதுங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லீஃபே வரல அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கா, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இலையெல்லாம் பிச்சு விட்ருங்க. இப்போ ஒரே இலையில்லாத பிச்சு விட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு கண்டிப்பாக நியூவாக இலை எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக வர ஆரம்பிச்சிடும். ஓகே, ஆனால் புது லீஃப் வந்து புதுசாக அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வரும். அந்த மாதிரி தான் இதெல்லாம் வந்தது. ஓகே, ஆனால் எல்லாமே இது எல்லாமே நம்மக்கிட்ட ஃப்ரெஷ்ஷான பிளான்ட் அவைலபிள் இருக்குது. யாருன்னா ஆல்மண்ட் செடி வேணும், தோட்டத்துக்கு வேணும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வீட்டு யூஸ்க்காக 2 செடி வாங்குறோன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நம்மக்கிட்ட தாராளமாக வாங்கி பயன்பெறுமான இருக்குது. ஓகே, ஆனால் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஃபஸ்ட்டு குவாலிட்டி செடி. ஓகே, ஆனால் ஆல்மண்ட் ரொம்ப ரொம்ப ரேர் தான். அந்த செடி நம்மக்கிட்ட 1 2 இல்லைங்க, கிட்டத்தட்ட 150 பிளான்ட் இப்போ ரெடியாக ஸ்டாக் இருக்குது. வேணும் மக்களுக்கு புக் பண்ணிக்கலாம். வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்க போகலாம். அடுத்ததான் நீங்கள் பார்க்குறதான் பார்த்தீங்கன்னா பேரிக்கா. ஓகே, ஆனால் அந்த பேரிக்கா செடியை வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் பியர்ஸ்ன்னுவாங்க. இதிலே வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் பேரிக்கா இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வால் பேரிக்கா, இன்னொன்று பார்த்தீங்கன்னா குண்டு பேரிக்கா. இதெல்லாம் நம்ம ஊரில் காய்க்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக காய்க்கும், ஆனால் வந்து பொறுமையாக டைம் எடுக்கும். இதெல்லாம் பேரிக்காய் செடியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு செடி வைக்கிறத விட மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 2 செடி வைக்கணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் பாலிகேஷன் கிடையாது. ஓகே, ஏன்னா பார்த்தீங்கன்னா இது மகர சேர்க்கை மூலமாக தான் உங்களுக்கு வந்து பூக்கள் எடுத்து காய்கள் வைக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் தோட்டத்தில் வைக்கிறதாவது 2 செடியாக வாங்கி தாராளமாக வைங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காய்கள் வரும்.
இது எப்படா காய் வரும் தம்பி அப்படின்னு கேட்டீங்கன்னா மினிமம் 2 இயர்ஸ் ஆகும். ஓகேண்ணா 2 வருஷம் வெயிட் பண்ணால் மட்டும்தான் இது வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக வளர்ந்து காய்கள் வரும். நெட்ட மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி பொறுமையாக தான் துளிருக்கு வந்து நல்லா ஒரு புதர் டைப்பில் தான் வரும். மினிமம் என் ஹைட்டுக்கு வந்து நல்லா பிரான்ச்சஸ் வரும். ஓகே ஆனால் உங்களுக்கு பெரிய மரமாகனு எதிர்பார்க்க முடியாது. நல்ல ஒரு ஹைட் வந்து நல்லா பிரான்ச்சஸ் வந்து அதிலே காய் காய்க்கும். இது ரவுண்ட் ஷேப் பேரிக்கா. ஓகேனா உருண்டை பேரிக்கான்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா பியர்சன் சொல்லுவாங்க அந்த பேரிக்கா. ஓகே ஆனால் பிளான்ட் எல்லாமே ஒட்டு செடி தான். இங்கே பார்க்கலாம் பிளான்ட்டோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 3 அடி to 4 அடி 4.5 அடி வரைக்குமே நமக்கு பிளான்ட்ஸ் இருக்குது. இந்த ரவுண்டு லீஃப் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்டாக தான் இருக்கும். ஓகே நாங்கள் பாருங்கள் எல்லாமே இந்த மாதிரி இருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா குண்டு பேரிக்கான்னு சொல்லக்கூடியது. இந்த பிளான்ட் தரமாக எல்லா ஊர் கிளைமேட்டுக்கும் வளருங்க. ஓகேனா நிழலும் வெயில் கலந்த மாதிரி பிளேஸில் வச்சாவே போதும். சூப்பராக நம்ம ஊர் கிளைமேட் வளருது. எங்களோட நர்சரி காய்கள் வச்சிருக்கு. ஓகேனா அது செப்பரேட்டான ஒரு தனியாக ஒரு வீடியோ போடுறேன், நீங்கள் அதை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வரும். ஓகேனா ஏன்னா பார்த்தா நம்ம ஊரில் பேரிக்காய் காக்கி தானே நிறைய பேர் நம்ம தம்பி இது பேரிக்காய்லாம் வராதுப்பா, செடி வாங்கி வச்சு அதை வச்ச மாதிரியே இருக்குது, ஏன்னாப்பா துளிரே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பொறுமையாக தான் வருங்க. தயவுசெய்து பொறுமையாக காற்று இருந்தால் மட்டும் தான் நம்ம பழங்கள் பறித்து சாப்பிட முடியும். பேரிக்காய் இது குண்டு பேரிக்காய் செடி. இது பிளான்ட்டோட ஹைட் பார்த்தீங்கன்னா 4 feet ஹைட்டில் அவைலபிள் இருக்குது. வேணும் மக்களுங்க புக் பண்ணிக்காங்க. வாங்க அடுத்து வால் பேரிக்காய்க்கு போகலாம். நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா வால் பேரிக்காய். ஓகே ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த வால் பேரிக்காய் தான் விரும்பி வாங்குவாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக இந்த மாடல் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் மார்க்கெட்டு வருது. ஓகேனா இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோனிக்கல் ஷேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பாம் மாதிரி வரும். அப்படி பெரிய பாம் மாதிரி இருக்கும். பழம் சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நறுக்கு நல்லாயிருக்கும். டேஸ்ட் நல்லா இனிப்பாகவும் இருக்கும். இது பேர் தான் வால் பேரிக்காய். ஓகே ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா இலையெல்லாம் எந்த மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா குட்டி லீஃபாக இந்த மாதிரி இருக்கும். இது எல்லாமே இப்படி தான் இருக்கும். தம்பி என்னப்பா இது நெட்ட மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக வளருங்க. இது எல்லாமே கிராஃப்டட் பிளான்ட். ஓகேங்களா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிராஃப்டட் பிளான்ட். இதை பிளான்டேஷன் பண்ணிங்கன்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 2 to 3 வருஷம் வெயிட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு காய்கள் வைக்கும். டெரஸ் கார்டன் வைக்கலாம் கூட வச்சுக்கலாம். நீங்கள் மொட்டை வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 2 செடி வாங்கி ஒரே தொட்டியில் வச்சுக்கலாம். இல்லை 2 செடி தனித்தனி பாட்டில் வச்சு வளர்த்திங்கன்னா போதும். மொட்டை மாடியில் இந்த பேரிக்காய் காய்க்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா நாங்கள் தொட்டிலே எங்களோட நர்சரியிலே காய்ச்சி இருக்குது. காய்ச்சி நாங்கள் சாப்பிட்டோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா குண்டு பேரிக்காய் நிலத்தில் இப்போ காய்ச்சி இருக்குது. நான் அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா பேரிக்காய் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இலைலாம் இந்த மாதிரி கம்மியாக தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா ஸ்டெம்மு மட்டும் தான் இருக்கும். மேலே 2 3 இலை 4 இலை இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் பாருங்கள் இங்கே எல்லா செடியிலும் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேனா பேரிக்காய் செடியை பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா வால் பேரிக்காய். ஓகேனா 2 வகையான பேரிக்காய் நம்மக்கிட்ட தரமான பிளான்ஸ் அவைலபிள் இருக்குது. வேணும் மக்களும் புக் பண்ணிக்காங்க. எல்லா ஒரு கிளைமேட்டும் நீங்கள் டைரெக்டான சன்லைட்டில் வச்சாலும் வளரும். இலை கறி போய் பொறுமையாக வளரும். இல்லை நீங்கள் களிமண் வச்சாலே வளரும். செம்மண் வச்சாலே வளரும். கொஞ்சம் அப்பப்போ மாதத்துக்கு வந்து க்ளீன் பண்ணி ஆட்டெரு தொழு உரங்கள் இந்த மாதிரி உரங்கள் நுண்ணூட்ட சத்து உரங்கள் போரான் பவுட்ரு இதெல்லாம் போட்டிங்கன்னா நல்லா குரோத் ஆகி சூப்பராக வரும். ஓகேங்களா பேரிக்காய் வேணும் மக்களும் புக் பண்ணிக்காங்க. வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்க போகிறோம். நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் எங்கேயுமே பார்க்காத ஒரு வெரைட்டி நம்மக்கிட்ட கிடைக்குங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா டாமி அக்மின் மேங்கோ. ஓகேங்களா இதுவும் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஸ்வீட்டஸ்ட் மேங்கோ. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கூகுளில் சர்ச் பண்ணுங்கள். டாமி அக்மின் மேங்கோன்னு போட்டு பாருங்கள். இந்த டாமி அக்மின்றதை கண்டுபிடிச்சார். அதனால் பார்த்தீங்கன்னா அவரே ஒரு மேங்கோ பேர் வச்சுட்டாரு. டேஸ்ட்டு அந்த கலர் அட்ராக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பர்பிள் அந்த பார்த்தீங்கன்னா ரெட்டிஷ் கலரில் மாறும். பழத்தோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ வரைக்கும் வருதுங்க. 1/2 கிலோ to 1 கிலோ வரைக்கும் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஓகேனா இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேர் தான். இங்கே பாருங்கள் எத்தனை பிளான்ட் இருக்குது. நமக்கு 100 பிளான்ட் இருக்குது. நம்மளாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்கே ரேரான வெரைட்டிஸ் கிடைக்குது எங்கே தேடி கண்டுபிடிச்சி ஒரிஜினல் ரகமாக இருந்தால் மட்டும் தான் நம்ம கொண்டு வந்து வைக்கிறோங்க. ஓகேனா இந்த வெரைட்டிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் நிறைய வீடியோஸ் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த செடிகள் கிடைக்கிறது ரொம்ப ரேர். டாமி அக்மின்னு போட்டு பாருங்க. ஓகேனா கலர் அட்ராக்ஷனாக இருக்கும். இது எல்லாமே கிராஃப்டட் பிளான்ட். பார்க்கும்போது தெரிஞ்சுருக்கு எல்லாமே ஒட்டு செடி தான். இந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளான்டேஷன் பண்ணதுலேருந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஈல்டிங் வர ஆரம்பிக்கும். ஓகேனா நிலத்தில் வச்சுப்போனா ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் உங்களுக்கு காய்களால் எதிர்பார்க்க முடியும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்குது. இது தாராளமாக இந்த மேங்கோ வாங்கி வைக்கலாங்க. இதெல்லாம் கேரண்டி சூப்பராக இருக்கும். மாங்காய் வந்து டேஸ்ட் அந்தளவுக்கு இருக்குன்னு. ஏன்னா பார்த்தீங்கன்னா அது நீங்கள் போட்டு பாருங்கள். கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். அதோட குவாலிட்டி இதெல்லாம் வந்து வேறு லெவலில் இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் ரேரஸ்ட் எக்ஸாட்டிக் கலெக்ஷன் ஒன் ஆஃப் த வெரைட்டி. இதுவும் பார்த்தீங்கன்னா பிளான்ட் எல்லாமே இருக்குது. 2 அடி to 3 அடி வரைக்கும் இருக்குது. பாருங்கள் எல்லாமே இருக்குது. இங்கே பாருங்கள் இந்த துளிரை பாருங்களேன் எந்த அளவுக்கு வருது. நீங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு துளிர் பார்த்தீங்கன்னா சிகப்பாக எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள் எல்லாமே இதில் இருந்தால் ஒரு பிளான்ட் நீங்கள் ஆர்டர் பண்ண பிளான்ட்டை நாங்கள் எடுத்து அனுப்ப பாருங்கள். ஓகேனா டாமி அக்மின் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட நியூவாக ஸ்டாக் வந்துருக்கு. வேணும் மக்களும் புக் பண்ணிக்காங்க. இதெல்லாம் நாங்கள் தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வர பிளான்ட். இதெல்லாம் வந்து ரேட் ஜாஸ்தியான பிளான்ட்டு. இதெல்லாம் நாங்கள் நேரில் போய் நல்ல பிளான்ட்டாக பார்த்து செலக்ஷன் பண்ணி கொண்டு வர பிளான்ட். ஓகேங்களா இதெல்லாம் வச்சிங்கன்னா நார்மலாக அந்த மாதிரி வரும். நீங்கள் நல்லா பிரான்ச் வரணும் மேலே லைட் வளர்ந்துனா கட் பண்ணி விட்டிங்கன்னா போதும். உங்களுக்கு பிரான்ச்சஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே நல்லா புதராட்டம் வளர்த்துக்கலாம். ஓகே வேணும் மக்களுங்க டாமி அக்மின் புக் பண்ணிக்கோங்க. வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்க போகலாம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன் இன்னும் இருக்குது. ஓகே ஆனால் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா
ஃப்ரூட் கலெக்ஷன்லாம் எக்ஸாட்டிக் கலெக்ஷன் நிறைய இருக்குது. ஸ்வீட் அம்பலம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மணிலா டெனிசரி, பனானா பிங்க் மேங்கோ, மியாசாகி மேங்கோ, R2 யுவான் 6, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் சப்போட்டா, ஒயிட் சப்போட்டா, அந்த மாதிரி எண்ணிலானங்க வெரைட்டிஸ் எல்லாமே இருக்குது. 1 by 1 வீடியோ போகிறேன், நீங்கள் பொறுமையாக பார்த்துட்டு கூட புக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் எப்போ நீங்கள் ஒகேனக்கல் போனாலும் நம்ம நர்சரி வந்து நேரில் பார்த்துட்டு கூட நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ஓகேங்களா? பூச்செடி வேணுமா பூச்செடி இருக்குது, ரோஜா செடி வேணுமா ரோஜா செடி இருக்குது, பழச்செடி வேணுமா பழச்செடி இருக்குது. ஓகேங்களா? எவ்வளோ எக்கச்சக்கமாக கலெக்ஷன் இருக்குது, நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் பார்க்கலாம். இது ஃபுல்லாக ஒரு 5 ஏக்கர் நமக்கு பெரிய நர்சரி. ஓகே, ஆனால் உங்களுக்கு எந்த ஃப்ரூட்ஸ் வேணால் நம்மக்கிட்ட ரேரான நீங்கள் எங்கேயுமே பார்க்காத கலெக்ஷன் எல்லாமே கிடைக்கும். அந்தளவுக்கு சூப்பரான குவாலிட்டியும் கிடைக்கும். இல்லை நம்மக்கிட்ட வாட்ஸ்அப் மூலமாக புக் பண்ணி வச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் கேட்லாக் இருக்குது, செக் பண்ணி பார்த்து புக் பண்ணி வாங்கிக்காங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்போ சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு போங்க. லாஸ்ட் வரைக்கும் வீடியோ பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் எப்படிலாம் பிளான்ட் இருக்குது, எந்த மாதிரி வளர்க்கணும், எந்த மாதிரி. ஏன்னா நிறைய பேர் பிளான்ட் வாங்கி வச்சுறாங்க, தம்பி வளரவே இல்லை, நீங்கள் கொடுத்த பிளான்ட் சரியில்லை, குவாலிட்டி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்மக்கிட்ட வாங்கின பிளான்ட்ஸ் யார் யார் பராமரிக்கிறாங்க சொல்கிற மாதிரி அவங்களாம் எப்படி வளர்ந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ டு ஆல், பை பை.